என்ன தீக்ஷன் தனியா சைக்கிள் ஓட்டுறனா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அதர்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ஈவினிங் ஆக்டிவிட்டியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பாப்பா கிட்ட நீ சைக்கிள் ஓட்டுறியப்பா அப்படின்னு கேட்டோடனே பாப்பா உடனே ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜெட்டிக்கா ரெடி ஆயிட்டாங்க. இந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசுல பாட்டி வீட்டுல இருக்கும்போது அங்க ஒரு சைக்கிள் ஷாப் இருக்கும். நிறைய வாடகைக்கு சைக்கிள்லாம் சைஸ் வைஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க. எங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைக்கிள் எடுத்துட்டு நாங்க இவ்வளவு செகண்ட்க்கு இவ்வளவு பைசான்னு காசு கொடுத்து சைக்கிள் ஓட்டின டைம் தான் நிறைய ஞாபகம் வந்தது. பாப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் பின்னாடி இருந்து புஷ் பண்ணாதான் அவங்களால பெடல் பண்ண முடியும். அதனால என்ன புஷ் பண்ண சொல்லி பின்னாடி அனுப்பிட்டாங்க. இந்த சைக்கிளிங் டைம் பாப்பாக்கு மட்டும் இல்லைங்க, எனக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்தது. ஏன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அழகா இருக்கு, அழகா இருக்குல்ல. இவங்களோட சந்தோஷத்தை நம்ம ரொம்ப பெரிய இடத்துல காசு கொடுத்து தேட வேண்டாங்க. சின்னதாக ஒரு ஈவினிங் வாக்கில் ஒரு சின்ன சைக்கிள் ரைடில் அழகாக அந்த க்ளவுட்ஸை ரசிச்சுட்டு அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு அந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணுறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காது. இந்த கொஞ்சம் நேரத்துலேயே 4-5 ரவுண்டு போயிட்டு வந்ததால் பாப்பாவுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்லோப்பாக இருக்க பிளேஸில் அவங்களே தனியாக சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாங்க அந்த டேவோட ஈவினிங் சின்ன சின்ன மொமெண்ட்ஸோட ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.